மெயின் டிஷ் என்ன வேணால் இருக்கட்டும், ஆனால் சைட் டிஷ்க்கு இப்படி ஒரு ருசியான மசாலா உருளைக்கிழங்கு வறுவல் இருந்துச்சுன்னு வைங்களேன், சாப்பாடு எப்படி உள்ளே போகுதுன்னே தெரியாது, அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போ வாங்க அந்த சுவையான மசாலா உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாதுமே 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருங்க. கூடவே ஒரு கட் பண்ண பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் கட் பண்ண வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் இது போல் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போன வாட்டி கூடவே 1.5 பொடியாக கட் பண்ண தக்காளி சேர்த்துட்டு 4 முக்கால்வாசி வேக வச்ச உருளைக்கிழங்க தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இது போல் க்யூபாக கட் பண்ணி இதோடு சேர்த்துருங்க. கூடவே 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தண்ணி தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 4 நிமிஷமோ 5 நிமிஷமோ மூடி வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறந்துட்டு கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலை, 1 ஸ்பூன் கசூரி மேத்தி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இறக்கிட்டிங்கன்னா போதும். நம்ம மசாலா உருளைக்கிழங்கு வறுவல் அருமையாக ரெடி ஆயிரும். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இது போல் வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.